ஆனா உண்மையை சொல்லி ஆகணும் ப்ரோ. நேத்து நம்ம நினைச்சது என்னமோ ஒண்ணு, ஆனா நடந்தது என்னமோ ஒண்ணு. நம்மலாம் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த சாச்சனக்கான எவிக்ஷன் நம்ம வந்து கொண்டாடுவோம், வெடி போட்டு கொண்டாடுவோம், பர்கர் சாப்பிட்டு கொண்டாடுவோம் சொல்லிட்டு வெறித்தனமா பேசணும். ஆனா நேத்து நடந்தது என்னமோ வேற. சாச்சனை வந்து எவிக்டா வெளியே போகும்போது அந்த பொண்ணு ஏதோ ஒன்று வித்தியாசமா பண்ணிட்டா ப்ரோ. வீட்டுக்குள்ள இருக்கவங்களை மட்டும் அள வைக்கல, வெளியே இருக்க நிறைய பேருமே அள வச்சுட்டு போயிட்டா. முக்கியமா அந்த பொண்ணுக்கும் அந்த முத்துக்குமரனுக்கான ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த பாண்டிங் இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்கு பெருசா தெரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா, ஒரு சில இடங்களை பார்த்துருப்போம், ஒரு சில இடங்களில் முத்து வந்து அந்த பொண்ணு கண்டிப்பா நின்று இருக்கான், அதெல்லாமே கவனிச்சிருப்பான். ஆனா நேத்து கவனிச்சு அந்த பொண்ணு அழுது பேசும்போது, இங்க இருந்து முத்துக்குமரன் அழுது அழுது பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, ஏடா பண்றீங்க எனக்கு புரியலடா ரே. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு 63 நாளா உடஞ்சு அளவேலடா, எங்கேயுமே அவன் பாட்டு ரொம்ப ஸ்டெடியா சுத்திட்டு இருக்கான். அந்த மனுஷனை உடச்சு அழுதுட்டீங்களாடா அப்படின்னு மாதிரி நமக்கே கஷ்டமாயிட்டு. ஏன்னா யார் எவிக்ட் ஆனதும் அழுதது இல்ல. அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும். பெருசா இந்த விஷயங்கள சண்டையிலும் அழுதது இல்ல, ஒரு மாதிரி லோ வாய்ஸ் சைட்ல போய் உட்காருவானே தவிர மற்றபடி எந்த ஒரு இடத்துலயுமே உடஞ்சு அழுது நம்ம பார்க்கவே இல்லை. ஏன் ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள, அப்ப அந்த லெட்டரை படிச்சு கூட எல்லாரும் அழுதுருப்பாங்க. நான் இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே எனக்கும் அழுக வருது பாருங்க சொல்லி சிரிச்ச மாதிரியே பேசிடுவான். ஓகே, அழுது இருக்க மாட்டான், அழுக வர ட்ரை பண்ணும், ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்த ஒருத்தரை நேத்து ஒரு பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது அந்த பொண்ணுக்காண்டி ஃபீல் பண்ணி பேசி அழுறான் தெரியுமா. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது ப்ரோ. யாருப்பா நீ ஏன் இப்படி பண்ற, இப்ப இப்படி பண்ணாதப்பா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வச்சிட்டான். நான் சொன்னது ஒரு விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்களா, நான் சொன்னது நடந்திருக்கு, அந்த பொண்ணு ஆசைப்பட்டது நடந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நைட் எல்லார்கிட்ட கேட்டிருப்பா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா எனக்காண்டி நீங்க அழுவீங்களா, எனக்காண்டி யார் யார் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க அழுவீங்களா, நீங்க அழுவீங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டே கேட்டிருப்பா. எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டில் அப்படி யாருமே அழமாட்டாங்க சாச்சு, எல்லாருமே கேம் ஆட வந்திருக்காங்க, ஒரு டைம்க்கு அப்புறம் எல்லாரும் வெளியே போய் தான் ஆகணும். ஸோ உன்னோட எவிக்ஷன்லாம் நீ ஃபீல் பண்ணி அழுவாங்கன்னு கேட்டால் தெரியல, ஃபீல் பண்ணுவாங்க, பட் அழுது உருண்டு அந்த லெவலுக்கு இருக்குமான்னு தெரியல சாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே இடத்துல நம்ம முத்துக்குமரன் கூட கேட்டிருப்பாங்க, முத்துக்குமரன் நீயாச்சும் அழுவியான்னு சொல்லி கேட்கும்போது முத்துக்குமரன் சொல்லியிருப்பான், உனக்கெல்லாம் இந்த வீட்டில் ஒரு போய் அழமாண்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா சொல்லியிருப்பான். அப்போ இந்த பொண்ணு கூட ஓடி போய் அவன் மேலே உட்காந்து பேசி கன்னத்தில் முத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கும். அப்போ நம்ம சொன்னோம், ஏன்ப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா, 10க்கு வெளியே போடுங்கப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நான் கரெக்டாக சொன்னா போன வாரம் இல்லை இந்த வாரம், இந்த 2 வாரத்தில் அந்த பொண்ணை எவிக்ட் பண்ணா மட்டுமே அந்த பொண்ணுக்கு பெருசா ஹர்ட் வராது. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம்லாம் சரியான ஹர்ட் எடுத்துட்டு அந்த பொண்ணு, சரியான ஹர்ட் ரேட், தாறுமாறான ஹர்ட் எடுத்து வச்சிருந்தா. எனக்கு தெரிஞ்சு என்ன டாஸ்க், ராஜாராணி டாஸ்க் நினைக்கிறேன். ஸோ அந்த டாஸ்க் அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஹர்ட். ஸோ நான் அப்பவே சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணு அந்த டைம்ல வெளியே போச்சுன்னா பயங்கரமான ஹர்ட்டை சம்பாதிக்கும். ஸோ அதனால அந்த பொண்ணை வெளியே விட மாட்டேங்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி போன வாரம் உள்ள வச்சாங்க. போன வாரம் பொம்மை டாஸ்க்ல அந்த பொண்ணுக்கு பெரிய உள்ள ஹர்ட்டான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா, வாய்ப்புகளே இல்லை. பயங்கரமா அந்த பொண்ணு வந்து கேம் முடிஞ்ச அளவுக்கு பிளே பண்ணி பெருசா நெகட்டிவ் எடுக்காம அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு, அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஓகே இப்போ அனுப்புனா கூட அந்த பொண்ணு தப்பிச்சுப்பா, நெகட்டிவ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ அனுப்பல. சரி இந்த வாரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரமே அந்த பொண்ணு பெருசா நெகட்டிவ் எடுக்கல, சின்ன சின்னதாக அங்கங்க லைட்டா அந்த அது பேர் என்ன, வத்தலை தூக்கி சவிக்க சொன்னது, அதாவது அங்கே காஞ்ச மிளகா தூக்கி சவிக்க சொன்னது, இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்து தான். அது எல்லாமே டாஸ்க்னு சொல்லி மக்கள் விட்டதுனால இந்த வாரம் அந்த பொண்ணை வெளியே எடுத்தனால பெரிய லெவலில் ஹர்ட் இல்லைன்னா சொல்லி ஆகணும். உள்ளுக்குள்ளே நம்ம வச்சிருந்துருப்போம்ல, எப்போ அந்த பொண்ணை வெளியெடுக்கணும் சொல்லிட்டே இருந்திருப்போம்ல, அந்த ஹர்ட் மட்டும் தான் வெளியே வந்துச்சு தவிர தூக்கிட்டானோடா கொண்டாடுங்கடா அப்படிங்கிற ஹர்ட் நமக்குள்ள வரவே இல்லை. நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே வரும்போது வீட்டுக்குள்ள இருக்க 3/4 பேர் எழுதிட்டாங்க, சொல்லி ஆகணும் 3/4 பேர் எழுதிட்டாங்க. அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரா. ஆனா முத்துக்குமரன்ட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா. உள்ளே சொன்னா வெளியே வந்து சொன்னா, உள்ள 2 தடவை சொல்லியிருப்பா. உள்ள முத்துக்குமரன் சொல்றா, நீ ஆடணும் முத்து, ஆடணும் கண்டிப்பா இதுக்கப்புறம் பிளே பண்ணான்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி கண்ணத்தெல்லாம் பிடிச்சி ஒரு சீன் சொல்லியிருப்பா. என்ன சொன்னா, நீ கவனிச்சு ரொம்ப மெச்சூர்டா பேசுது இந்த பொண்ணு. எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தனோ, என்னடா பண்ணுது இந்த பொண்ணு, ஏன்னா இப்படி பண்ணுது அப்படின்னு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணு சொல்றா, வெளியே இருக்கிறது உனக்கு தெரியாது முத்து, நான் சொன்னா கேளு முத்து, வெளியே இருக்க நிலவரமே வேற மாதிரி இருக்கும், நீ நிறைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்துக்கிற. இல்ல முத்து, தயசே கேம் ஆடு, கடந்த 2 வாரமா நீ தெரியவே இல்லை, ஸோ இதுக்கப்புறமாச்சும் கேம் ஆடு முத்து, நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த பொண்ணு சொல்ல. எப்படி அந்த பொண்ணு யாருக்குமே சொல்ல, அவனுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு போறா. நம்ம இதுக்கு முன்னாடி கூட முத்துக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம என்ன சொன்னோம், முத்துக்கான ஓட்டுகளை வாங்க பாக்குறா, அப்படியே முத்துக்கான ஓட்டுகளை வாங்க பாக்குறா, அதுதான் முத்து கூட சர்வே பண்றான்னு சொல்லி யோசித்தா. ஆனா இன்னைக்கு கவனிச்சுனா விஷால்ட்டெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை. கட்டி பிடிச்சி அழுதா, அண்ணன் மிஸ் யூ நான் லவ் யூனான்னு சொல்றா. ஆனா முத்துக்குமரனுக்கு மட்டும் நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போறா. அது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த எடிட்டருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. ரெண்டு நேரமும் பயங்கரமான ஒரு சீன் நம்மளால பார்க்க முடிஞ்சு, அது ஒரு ஃப்ரேம் பார்க்க முடிஞ்சு. ஆனந்தி எவிக்ஷன் அப்பவுமே ஆனந்தி எவிக்ஷனுக்கு எல்லாரும் கூடி வரும்போது இவன் வந்து லெட்டர் எடுத்துட்டு அங்க நிற்பான் ஆக்சுவலா படிக்கிறதுக்கு. அப்ப நிற்கும்போது ஒரு ஃப்ரேம் நம்மளால கவனிக்க முடிஞ்சு. அவன் அங்க நிற்கிறான், இவங்களாம் அப்படி தனியாக நிற்கிறாங்க, ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க மட்டும் தனியாக ஒரு மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சாச்சனா எவிக்ஷன் நினைக்கிறேன். சாச்சனா எவிக்ஷன்
எவிக்ஷனா ஆனந்த் எவிக்ஷனா மாற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன். இன்னொரு எவிக்ஷன் அதே மாதிரி சேம் லெட்டரை படிக்கிறது அங்கே போய் நிற்கிறான், அவன் தனியாக அங்கே நிற்கிறான். இங்கே நிற்கிறாங்களா, இங்கே மற்ற ஆட்கள்லாம் நிற்கிறாங்களா, அவங்களுக்கான ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே அங்குள்ள ஒரு மிரரில் தெரியுது. ஓகேவா, இவன் தனியாக நிற்கிறான், மொத்த வீடு அங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷனை தெரியுது. அந்த ஃப்ரேமே பயங்கரமாக இருந்துச்சு, வெளியே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பயங்கரமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரேம் பார்க்க முடிச்சு, 2-3 ஃப்ரேம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. வெறித்தனமான ஃப்ரேம் கட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே அழுதுட்டு அந்த பொண்ணு வெளியே வரும்போது மஞ்சரிக்கு பொம்மை கொடுக்குறா. மஞ்சரி அந்த பொண்ணுக்கு மஞ்சரிக்கிட்ட அடிக்ட் ஆகிட்டா என்னமோ தெரியல, மஞ்சரிக்கிட்ட ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா. மஞ்சரியுமே பயங்கரமாக கேர் கொடுக்க ஆரம்பிச்சா. நம்மளால அந்த விஷயங்களை நிறைய இடத்துல நோட் பண்ண முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஹோஸ்டில் கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஹோஸ்டில் இன்னொரு விஷயத்து கூட சாச்சனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி சாச்சனா கூட மஞ்சரியுமே நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா, ஸோ மஞ்சரிக்கு வந்து பொம்மை கொடுத்துட்டு மஞ்சரி தனியாக விட்டுறாதீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு மெடல் கொடுத்துட்டு அங்கேயே சொல்கிறா, ஆடணும் ஆடணும், நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும், தயவுசே கேம் ஆடு தயவுசே கேம் ஆடு தயவுசே டாஸ்க் ஆடுன்னு சொல்லிட்டு போறா. அங்கே சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜுக்கு வந்து சேம் அதே சொல்கிறா, நீ ஆடணும் நீ ஆடணும், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், தயவு செய்து கேம் ஆடுன்னு சொல்கிறா. இதை பார்க்கும்போது நமக்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, எம்மா ஏய் நீ இந்த லெவலுக்கு பேசுகிறவா, வீட்டுக்குள்ளே இதே மாதிரி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, வீட்டுக்குள்ளே இதே மாதிரி கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல. ஆனால் வீட்டுக்குள்ளே இதே மாதிரி தான் நிறைய இடங்களில் பேசினா, ஆனால் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணிட்டானா அவளுக்கான ஈகோ ட்ரிகர் ஆகி நான் தான் அப்படிங்கிற ஒரு இது வந்துருது. ஓகேவா, அவளுக்கு நான் தான்ப்பா, வேற யாரும் எனக்கு இல்லை பேசக்கூடாது, வேற யாரும் எனக்கு மேலே பேசக்கூடாது, என்ன யாரும் நீங்கள் அதட்டி பேசுகிற மாதிரி பேசினா நான் இப்படி தான் பேசுவேன் மாதிரி ஒரு ரகன் மோடுக்கு போயிடுவா. ஸோ அது மட்டுமே அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் எடுத்து கொடுச்சு. ஆனால் கடைசி 2 வாரங்கள் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் பெருசாக இல்லை. அதனால் மட்டுமே இந்த வாரம் அந்த பொண்ணு எவிக்ட் ஆகும்போது பயங்கரமாக சேஃப் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் பார்க்கவே முடியல, சுத்தமா பார்க்க முடியல ப்ரோ. அந்த பொண்ணு எடுத்து வச்சிருந்த நெகட்டிவ்ல, அந்த நெகட்டிவ் அப்பவே வச்சிருந்தால, அந்த வாரமே அந்த பொண்ணு வெளியே வந்திருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன். அவ அந்த வீட்டுல என்ன ஸ்பீச் கொடுத்திருந்தாலும் மக்கள் அந்த ஸ்பீச்சை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு நெகட்டிவ் கொடுக்கறது மட்டும் தான் யோசிச்சிருப்பான். ஏன் நானே அதான் பண்ணியிருப்பேன். பட் இப்போ அந்த பொண்ணுக்கு பெருசா நெகட்டிவ் இல்லாமல் வெளியே வரும்போது அந்த பொண்ணை நம்ம என்ன சொல்லனே தெரியல, வெளியே எடுத்துட்டாங்க. நமக்கே ஒரு ஃபீலிங் தான், அந்த பொண்ணு தான் அந்த சீசன்ல ஒரு சாதனை படைச்சிருக்கா. 2 தடவை வீட்டுக்குள்ள வந்திருக்கா, 2 தடவை வீட்டாக வெளியே போறா, இன்னொரு தடவை வருவா, ஐயோ இன்னொரு தடவை வருவா, இன்னொரு தடவை வீட்டை விட்டு வெளியே போவா, 3 தடவை வச்சிருப்பாப்பல. ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்கல்ல, அது இன்னும் 2-3 வாரங்களில் உள்ள வந்துருவாங்க. மொத்தத்தில் முடிச்சு விட்டா. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். முத்துக்குமரன் மஞ்சரி அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. பட் நான் இந்த இடத்துல முத்துக்குமரன் ஒன்று சொல்லி ஆகணும். அந்த பொண்ணு சொன்னதான் இவன் மைண்டில் எடுத்துட்டு கொஞ்சம் கேம் ஆடணும். ஏன்னா ஓகே தான், அவனுக்கு போதுமான ஓட்டுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எங்கேயும். ஓகேவா, அவன் ஓட்டுகள் பக்கத்தில் யாராலையும் போக முடியல. இருந்தாலுமே வரப்போற 2 வாரங்கள் அவன் கொஞ்சமாச்சும் அடிச்சு ஆடினா மட்டும்தான் பார்க்குற மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். ஓகே இந்த வீட்டுக்குள்ள அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லி தோணும். ஓகேவா, ஸோ அதை விட்டுட்டு அவன் வந்து திரும்பியும் கொஞ்சம் ஸ்லோவா ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான்னா எனக்கு தெரிஞ்சு சரிப்பட்டு வராதுதான் எனக்கு தோணுதுப்பா. பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது, அது சரிப்பட்டு வராது. இன்னும் கொஞ்சம் இறங்கி ஆடணும்னு சொல்லி என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி எல்லாரையுமே பிரேக் பண்ணிட்டா. வீட்டுக்குள்ள முக்கால்வாசி பேர் பிரேக் பண்ணிட்டா. முக்கால்வாசி பேர் ஃபீல் பண்ணி உடஞ்சு அழ ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு வெளியே வந்துட்டா. வீட்டுக்குள்ள பார்த்தா முத்துக்குமரன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். கைத்தட்டல் வந்து ஒரு மாதிரி கண்கட்டி வித்த மாதிரி காட்டுறாங்க. முக்கியமா வாரம் யார் நல்லா பண்றாங்களோ அந்த நபர்களை எந்திக்கும் போது மட்டும் கை தட்டுறாங்களே தவிர அந்த ஓட்டின் அடிப்படையில் மக்கள் ஆதரவு வச்சு கை தட்டல. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நான் இந்த வாரம் நல்லா ஸ்கோர் பண்றேனா, ஸ்கோரிங்கை வச்சு எந்திக்கும் போது கைத்தட்டல் வருது. அது மட்டும் இல்லாம நான் நார்மலா எந்திக்கும் போது கைத்தட்டல் வரல, ஆனா நான் எந்திரிச்சு பேசும்போது எனக்கு கைத்தட்டல் வருது. அவன் கண்டுபிடிச்சான், அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சான். நான் நார்மலாக எந்திக்கும் போதே எனக்கு பெருசாக அங்கேருந்து கைத்தட்டல் வந்த மாதிரி தெரியல, ஆனால் நான் பேசும்போது அந்த வார்த்தைகள் மக்களை கனெக்ட் பண்ணும்போது மக்கள் அறியாமல் மக்களை கைத்தட்டிடுறாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துல மக்களை ரீச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கான கேம் இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சான். ஸோ அவன் இம்ப்ரூவ் பண்ணான்னா ஓகே, கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஓகே. அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்குது. அந்த பொண்ணு இன்னொன்று சொல்லிட்டு போனான், உனக்காண்டியே நான் பிக் பாஸ் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. முத்துக்குமரன் இந்த வாரம் தனக்கான கேமை மாற்றுவான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல இடத்துல